கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா சுகத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இதுவரை நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் மிக நல்லவர். எபிரேயர் 13:6 பக்தன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு சகாயர். அவர்தான் எனக்கு சகாயர். கர்த்தர் தான் எனக்கு சகாயர். இந்த நாள் வரை என்னை சுமந்து கொண்டு சென்றது என்னுடைய கர்த்தர். இந்த நாள் வரை என்னை அழகாக நடத்தி கொண்டு வந்தது என்னுடைய கர்த்தர். நீங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்பிக்கையா இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையே. ஆண்டவர் மாத்திரம் நமக்கு ஆதரவா இல்லாவிட்டால் என்றோ நாம் அழிந்து போயிருப்போமே. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்ன எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை போராட்டங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட மலை போல துன்பங்கள் வந்தாலும் கூட, எப்படிப்பட்ட பாடுகள், கொந்தளிப்பு, புயல் காற்று நமது வாழ்க்கையில் அடித்திருந்தாலும் கூட, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நாளில ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. இன்று தாண்டி வந்து கொண்டே இருக்கிறோமே. அல்லாஹ் ஆண்டவர் தான் நமக்கு சகாயர். நாம் தாண்டி வந்தோம்னால் நமது சுயபலனோ, நமது சுய முயற்சியோ, நமது சக்தியோ, நமது பணபலமோ, நமது சரீர பலனோ அல்லவே அல்ல. இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே தான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் எனக்கு சகாயம் செய்வது நிமித்தமாக எல்லாவற்றையும் தாண்டி வரக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் இந்த நாள் வரை நிர்மூலமாகாதபடி காக்கப்பட்டோம் என்றால் கர்த்தர் நம் மீது வைத்த கிருபை தான். அவர் சகாயராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் இனிமேலும் இருப்பார், இந்த நாளிலும் இருப்பார். அவர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது, அவர் என்னுடைய சகாயர் என்று சொல்லி அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளும் போது, அவர் எனக்கு விடுதலை தருகிறவர் என்று சொல்லி அவரை சார்ந்து இருக்கும்போது, we should depend on Christ. அவர் மீது நம்பிக்கையாய் சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் அவர் செய்கிற அதிசயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்கு சகாயர், அவர் விடுவிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கூட இருக்கிறீரப்பா, பலப்படுத்துகிறீரப்பா. கைவிடாதபடி காத்து பலப்படுத்துவே நம்புகிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.